ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த கோல் சாரம் அப்படின்னு சொல்கிறது தான் மருவி கோச்சாரம் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அப்போது அந்த கோல் சாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோல் சாரம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த பயிற்சிகளை பற்றின பயம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? முதல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம இந்த உலகம் அப்படின்றது 360 டிகிரிகள் கொண்டது. ஓகேங்களா? அந்த 360 டிகிரியில் 30 டிகிரிகளாக பிரித்து தான் 12 கட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது மேஷத்தில் இருந்து மீனம் வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். ஓகேங்களா? இந்த 12 ராசிகளும் 30 டிகிரிகள் நீங்கள் பிரித்து போட்டு பாருங்கள். 30 × 12 போட்டிங்கன்னா 360 டிகிரிஸ் அப்படின்னு வந்துடும். இந்த 360 டிகிரிகளை 30 டிகிரிகளாக பிரித்து அதுக்கு ஒரு பேரும் வச்சுருக்காங்க. அதாவது முதல் கட்டம் மேஷம், 2வது கட்டம் ரிஷபம், 3வது கட்டம் மிதுனம், 4வது கட்டம் கடகம், 5 சிம்மம், 6 கன்னி, 7 துலாம், 8 விருச்சகம், 9 தனுசு, 10 மகரம், 11 கும்பம், 12 மீனம். ஓகேங்களா? இப்படி தான் அந்த 30 பகுதிகளுக்கும் பேர் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி 30 பகுதிகளுக்கு பேர் வச்சுட்டு அந்த 30 பகுதிகளுக்கும் இணைக்குது இல்லைங்களா அந்த டிகிரிகள், 360 டிகிரிகள். அந்த 360 டிகிரிகளை 27 நட்சத்திரங்கள் அந்த 360 டிகிரிகளையும் வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த 27 நட்சத்திரங்கள் ஒரு நட்சத்திரத்துக்கு 13 டிகிரி 20 மினிட். 13 டிகிரி 20 மினிட் இன்ட்டு போட்டிங்கன்னா 27 நட்சத்திரங்கள் 13 டிகிரி 20 மினிட் வச்சு அந்த 360 டிகிரியும் கவர் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அந்த 360 டிகிரி நட்சத்திர சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரம் அப்படின்னா என்னென்னா ரோடு மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இந்த வீடெல்லாம் கட்டுற இடத்துல பார்த்திங்கன்னா சாரம் கட்டி மேலே ஏறுறது அப்படி சொல்லுவாங்க. நமக்கு எப்படி படி இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி சாரம் கட்டி இந்த சிமெண்ட் எல்லாம் தூக்கி முதல்லலாம் அப்படி தானே போடுவாங்க. ஆளுக நின்றுட்டு காங்கிரீட் போடுற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாரம் கட்டியிருப்பாங்க. லைனாக ஆட்கள் நின்றுட்டு இருப்பாங்க. கலவை சட்டி வரும். அதை இப்படி தூக்கி வீசுவாங்க. இவங்க வீசிட்டு இங்கே பிடிச்சிப்பாங்க. இப்படி தூக்கி வீசிட்டு இவங்க பிடிச்சிக்குவாங்க. அது என்னன்னா இது பாஸ் பண்ணுறது சாரம். அப்படி சாரமாக லைனாக நின்றுட்டு ஒன்றா பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இங்கிருந்து வாங்கி இங்கே கொடுப்பாங்க, இங்கிருந்து வாங்கி இங்கே கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த 27 நட்சத்திரங்களும் இந்த 360 டிகிரிக்கும் இப்படி சாரம் கட்டி வச்சிருக்கு. ஓகேங்களா? அதில் தான் ஒவ்வொரு கிரகமும் போகும். எப்படி அது நகர்வு அப்படின்னா நட்சத்திர காலுன்னு கூட சொல்லுவாங்க. அதை அந்த கால்களின் மேலே தான் அந்த கிரகங்கள் நடந்து அந்த நகர்ந்து போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த சாரம் 13 டிகிரி 20 கலை ஒரு நட்சத்திரம் வச்சுருக்கோம். ஒரு கிரகம் அதுக்குள்ளே வந்துருச்சுன்னா அந்த எந்த நட்சத்திரம் அந்த 13 டிகிரி 20 கலைங்கிற சாரத்தை வச்சுருக்கோ அதில் அந்த கிரகம் பயணிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ அந்த 13 டிகிரி 20 மினிட் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கிரகத்தோட சாரத்தில் அந்த கிரகம் நகர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதுதான் நட்சத்திர சாரம் சொல்கிறது. அது இந்த 360 டிகிரியும் சுற்றி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதில் இப்போது அஸ்வினி நட்சத்திரம். இப்போது நம்மக்கிட்ட 9 நட்சத்திரம் இருக்கா, 9 கிரகங்கள் இருக்குது. அந்த 9 கிரகங்களும் 4 ராசிகளை எடுத்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மேஷ மண்டலம் அப்படின்னு சொன்னால் அதில் கேதுவுடைய அஸ்வினி, சுக்கிரனுடைய பரணி, சூரியனுடைய கிருத்திகை, சந்திரனுடைய ரோகிணி, செவ்வாயுடைய மிருகசீரிஷம், ராகுவுடைய திருவாதிரை, குருவுடைய புனர்பூசம், சனியுடைய பூசம், புதனுடைய ஆயில்யம். இந்த 9 நட்சத்திரங்களும் அந்த முதல் மேஷ மண்டலத்தை வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சிம்ம மண்டலம் அப்படின்னு சொல்கிறதுல கேதுவுடைய மகம், சுக்கிரனுடைய பூரம், சூரியனுடைய உத்திரம், சந்திரனுடைய அஸ்தம், செவ்வாயினுடைய சித்திரை, ராகுவுடைய சுவாதி, குருவுடைய விசாகம், சனியுடைய அனுஷம், புதனுடைய கேட்டையோட சிம்ம மண்டலம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் தனுர் மண்டலம் ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தனுர் மண்டலத்தில் திரும்பவும் கேதுவுடைய மூல நட்சத்திரம், சுக்கிரனுடைய பூராட நட்சத்திரம், சூரியனுடைய உத்திராட நட்சத்திரம், சந்திரனுடைய திருவோண நட்சத்திரம், செவ்வாயுடைய அவிட்ட நட்சத்திரம், ராகுவுடைய சதய நட்சத்திரம், குருவுடைய பூரட்டாதி நட்சத்திரம்,
சனியுடைய உத்திரட்டாதி, புதனுடைய ரேவதியோட உங்களுக்கு தனுர் மண்டலம் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் மேஷத்தில் தொடங்கி ரேவதி வரைக்கும் மேஷ மண்டலம், சிம்ம மண்டலம், தனுர் மண்டலம்னு 3 மண்டலங்களில் 9 கிரகங்களும் அதனுடைய வேலைகளை செஞ்சிட்ருக்கோம். அந்த கிரகங்கள் தான் சாரமும் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நீங்கள் சனியோ புதனோ குருவோ ராகு கேதுவோ சூரியன் சந்திரன் எல்லாருமே இந்த நட்சத்திரங்களை மேலே தான் பயணிச்சிட்ருப்பாங்க. அதை தான் நட்சத்திர சாரம் சொல்கிறது, கோள்களுடைய சாரம் சொல்கிறது, கோள் சாரம் அப்படின்னு சொல்கிறது. அதுதான் கோச்சாரம் அப்படின்னு சொல்லி மருவி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி கோச்சார கிரகங்கள் இப்போது பயிற்சி ஆகுது அப்படின்னு தானே சொல்கிறாங்க. ஓகேங்களா? கோள் சார கிரகங்கள் அப்படின்னா சனி ஒரு கிரகத்தின் மேலே போயிட்டுருக்கா, அதனுடைய பலனை செய்யும் அப்படின்னு. எந்த கிரகத்து மேலே சனி போயிட்டுருக்கோ அதனோட பலன் தான் உங்களுக்கு செய்யும். ஓகேங்களா? அந்த மாதிரி குரு எது மேலே போகுதோ அந்த பலன் கிடைக்கும், சூரியன் எது மேலே போகுதோ அந்த பலன் கிடைக்கும், ராகு எது மேலே போகுதோ அந்த பலன் கிடைக்கும். ஓகேங்களா? அதை தான் கோல் சாரம் அப்படின்னு சொல்கிறது. அது மருவி கோச்சாரம்னு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது உங்களுக்கு நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, 30 டிகிரிகளை ஒரு ராசி வச்சுருக்கு அப்படின்னு. அந்த கும்பத்துடைய 30வது டிகிரி முடிஞ்சு மீனத்துடைய முதல் டிகிரிக்கு என்டர் ஆகிறார் சனி. அவ்வளவுதானோ தவிர நட்சத்திரம் சனி மாறலை. தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கிரகம் டிகிரி மாறுறதுனால எந்த பலனும் மாறாது. ஏன்னா சனி 28 நாட்கள் ஒரு டிகிரியில் தான் இருப்பார். 28 நாள் முடிஞ்சு சனி அடுத்த டிகிரிக்கு மாறுவார். அதை வேணால் பயிற்சின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இல்லைன்னா சனி ஒரு நட்சத்திரத்துலேருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு, இப்போது பூரட்டாதியில் போயிட்டுருக்காரு இல்லையா, அது உத்திரட்டாதிக்கு போகும்போது தான் அதை பயிற்சின்னு சொல்லணுமோ தவிர 30 டிகிரியிலேருந்து அடுத்த 1வது டிகிரிக்கு போகிறத பயிற்சின்னு சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாதுங்கிறதால அவங்க கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறத பயிற்சின்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு அது பயிற்சி கிடையாது. சனி எந்த மாற்று வேலையும் செய்யவே மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது பயிற்சி கிடையாது. பூரட்டாதி முடிஞ்சு உத்திரட்டாதிக்குள்ளே போகிறத கூட நம்ம பயிற்சின்னு வச்சுக்கலாம். உத்திரட்டாதி முடிச்சு ரேவதிக்குள்ளே போனால் கூட அதை பயிற்சின்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த டிகிரி மாறுறது பயிற்சி கிடையாது. அப்படி டிகிரி மாறுறதெல்லாம் பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு டிகிரி 28 நாளைக்கு ஒரு தடவையும் சனி பயிற்சி ஆகிறார்னு நம்ம சொல்லணும். டிகிரி மாறுறதை நம்ம எடுத்துக்கிட்டா. அதனால் அதை நம்ம எடுத்துக்கல. நட்சத்திரம் மாறினா கூட பயிற்சின்னு சொல்லலாம். இந்த மாதிரி கட்டம் மாறுறத பயிற்சின்னு எடுத்துக்காதீங்க. ஒன்றுமே செய்யாது. அந்த கட்டம் மாறுறதுனால எதுவுமே செய்யாது. அடுத்தது நல்லா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கட்டத்துக்கு குரு அதிபதின்னு சொல்கிறதெல்லாம் அவங்க ஏதோ ஒரு இடத்துல இருந்தது. ஆனால் அது ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னெல்லாம் யாருக்கும் தெரியாது. அதனோட காரணங்கள் என்ன அப்படிங்கிறதும் தெரியாது. இது உங்களுக்கு தேவைப்பட்டது, இந்த கட்டத்துக்கு ஏன் ஒரு அதிபதின்னு சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதை சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி, ஏன் கட்டத்துக்கு ஒரு அதிபதி யாருன்னு ஏன் சொல்கிறாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். வேணும்னா உங்களுக்கெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா, உங்களுக்கு தேவையே இல்லைங்கிற அதை பற்றி நான் சொல்ல வேண்டியது இல்லை. தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் நிறையா பேர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அந்த வீடியோ போடுவேன். அதில் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான். அதனால் இந்த வெறும் டிகிரி மாறுறத பயிற்சின்னு நினச்சிட்டு பயந்துக்காதீங்க. அது ஒன்றுமே பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? போன பதிவுலேயே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் அது ஒன்றும் பண்ணாதுன்னு. அது மாதிரி இந்த கட்டம் மாறுறதெல்லாம் ஒன்றுமே உங்களை பண்ணாது. அதுவும் சனியை பார்த்து பயப்படாதீங்க. இது நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், சனியை பார்த்து பயப்படாதீங்கன்னு சொல்லி. அதனால் தயவு செஞ்சு சனியை பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.